ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம இந்த ட்ராமாவுடைய கடைசி எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஹீரோ ஈச்சானுக்கு எந்த ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ போராடி இருப்பானோ, கடைசியில் அந்த ஆக்சிடென்ட் ஹீரோவை காப்பாற்ற போய் ஈச்சானுக்கு நடந்திருக்கும். ஹீரோ ஈச்சான் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்து மடியில் தூக்கி வச்சுட்டு கதறி அழுதுட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலாக அந்த ரெட் கலர் காரில் வந்து ஹீரோவை இடிக்க பார்த்தவன் வேற யாரும் கிடையாது, அந்த பிரின்சிபலுடைய பையன் ஜோ தான். பிரின்சிபல் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு அன்னைக்கு காலையில தான் ஜோ கூப்பிட்டு தவடியிலே ஒன்று வச்சு 12 வருஷமா சேர்மனுடைய வீட்டில் இருக்கும், உன்னால அவர்கிட்ட க்ளோஸ் ஆகி அவருக்கு பிடிக்கிறவனா உன்னால மாற முடியலன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆனா பிரின்சிபலுடைய பிளானே அவங்க பையனை சேர்மன் கூட க்ளோஸ் ஆக்கி அவன் மூலியமா அந்த ஜின்சங் ஃபேமிலியோடைய மொத்த கம்பெனியும் டேக் ஓவர் பண்ணுன்றது தான். ஆனா அதுக்கு நடுவில் தானே ஹீரோ வந்து அவர்கிட்ட க்ளோஸ் ஆகி இவன் சொல்றது எல்லாம் அவர் கேட்கற மாதிரி பண்ணிருப்பான். அந்த கடுப்புல தான் இப்ப தவடையிலே அவனை ஒன்று விட்டு திட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஜோ ஒரு மாதிரி கடுப்பா அன்னைக்கு நைட்டே கிளப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோ பத்தியே பேசிட்டு இருந்திருப்பானுங்க. இது ஜோக்கு இன்னமும் கோவத்தை அதிகமாகுது. அன்னைக்கு நைட்டு ஜோ கார்ல வந்துட்டு இருந்தப்பதான் ரோட்டு ஓரமா ஹீரோவை பார்த்துட்டு எல்லா பிரச்சனையும் இவனாலதான் சொல்லி அவனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் கார் ஏற்றதுக்காக போயிருப்பான். அப்ப ஈச்சான் ஹீரோவை காப்பாத்திட்டு அந்த கார்ல விழுந்துட்டு இருப்பான். இப்ப ஹீரோ ஈச்சானை தூக்கி மடியில வச்சுட்டு கதறிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த என்யூ அந்த ரெட் கலர் கார் அங்கிருந்து கிளம்பி போறத பாக்குறான். அந்த காருடைய நம்பர் பிளேட்டையும் நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிட்டு நேரா வந்து ஈச்சானை தான் பாக்குறான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது தெரிஞ்சதும் பயங்கரமா உடஞ்சி கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஈச்சானை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாலும் விஷயம் தெரிஞ்சு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கிளம்புறான். ஹாஸ்பிட்டல்ல ஈச்சானுக்கு சர்ஜரி பண்றதா இருக்காங்க, அதனால ஃபார்மாலிட்டிஸ்ல சைன் பண்ண சொல்றாங்க. அப்ப அங்க வந்த பாலு நான் ஈச்சானுடைய கார்டியன் தான் சொல்லி அவன் ஃபார்மாலிட்டிஸை பாக்குறதுக்காக போயிடுறான். அதுக்கப்புறம் ஈச்சானுக்கு சர்ஜரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சர்ஜரி நடக்கிற டைம்ல ஈச்சான் காலேஜ்ல அவனுக்கு சீட்டு கிடைச்சி நல்லா படிச்சு முடிச்சு கிராஜுவேட் ஆகி அவனுடைய பாட்டிக்கு அவங்க கேட்டா மாதிரியே அந்த தொப்பியை மாட்டி விட்டு ஈச்சானு சங்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ என்யூன்னு எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிற மாதிரி அவனுக்கு தோண்டிட்டு இருக்கு. அவனுடைய கண்ணு கலங்கி கண்ணீரும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விவா கடைக்கு வெளியில வந்து போலீஸ் சைரன் எல்லாம் கேட்டு என்னாச்சுன்னு சொல்லி வந்து பாக்குறாரு. அப்ப ரோட்ல ஈச்சான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த கேசட் அது இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து கையில வச்சிட்டு இருக்காரு. அந்த டைம் அங்க என்யூ போலீஸ் கிட்ட நான் அந்த காரை பார்த்தேன், அந்த காரோடைய நம்பர் பிளேட்டையும் பார்த்தேன்னு சொல்லி எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. விவாவும் அவளை பார்த்ததும் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு. என்யூவும் இவரை பார்த்துடுறா. அதுக்கப்புறம் என்யூ விவாவுடைய கடையில போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதோட அந்த கேசட் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்க வந்ததால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்லிட்டு இருக்கா. விவாவும் அந்த கேசட் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்யூவும் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம் இதை தடுக்கணும்னு, ஆனா நாங்க தோத்துட்டோம்னு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கேசட்டை நீங்க தூக்கி போடுவீங்களோ இல்ல எரிப்பீங்களோ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். அப்ப என்யூக்கு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. அவங்க யூஎஸ்ல இருந்து விவாவை பார்க்கறதுக்காக தானே வந்திருப்பாங்க. வந்தவங்க இவர்கிட்ட என்னை ஏன் தனியா தவிக்க விட்டு போனீங்கன்றத கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா அந்த கேள்வியை இவர்கிட்ட கேட்காம போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவரை ஃபேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருந்திருக்கும். அதனால இந்த கேள்வியை சேக்கி அவங்க விவா கிட்ட கேட்காமலே விட்டுருப்பா. இந்த கேள்வியை இப்ப என்யூ விவா கிட்ட கேட்க விவா ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இவளும் நான் அன்னைக்கு கடைக்கு வந்து அந்த ஆக்ட்ரஸ் சின்ன பத்தி கேட்டேன், நீங்க அவங்கள ஏமாத்துறதுக்காக அதை பண்ணல, நீங்க உண்மையாலே அவங்கள விரும்புனேன்னு சொன்னீங்க. அதோட அவங்களுடைய சாவுக்கு அப்புறம் தான் நான் இருக்குன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன தனியா விட்டுருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நான் இருக்கேன்னு தெரிஞ்சோம் நீங்க என்ன ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையேன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா சேக்கியாங்க விவா நிறைய தடவை வந்து பார்த்திருப்பாரு, ஆனா அது சேக்கியாங்கே தெரியாது. இப்ப அவர் என்யூ கிட்ட நீ ஒரு நல்ல ஃபேமிலியில இருந்த, ரொம்ப சந்தோஷமா இருந்த, அதை கெடுக்க வேணான்றதுக்காக தான் நான் எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா என்யூ உங்க பொண்ணு என்னைக்குமே அங்க சந்தோஷமா இருந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்க பொண்ணை தத்தெடுத்தவங்களுடைய உண்மையான பொண்ணு ஹேனாவுடைய வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை என்ன மாதிரியே இருக்கிற யாராச்சும் உங்க கிட்ட வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க, நான் உன்னை என்னைக்குமே தனியா விட்டது கிடையாது, அதோட நீ ஹேனாவும் கிடையாது, நீ நான் ரொம்பவும் விரும்புற என்னுடைய பொண்ணு சேக்கியாங்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. என்ன சொல்றதுன்னே தெரியாம கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு. என்னவும் இதுக்கப்புறம் எங்க அம்மாவுடைய வாழ்க்கையை நான் வாழணும்னு விரும்பல, எனக்கு பிடிச்சவங்களை நான் ஒருத்தரா இழந்துருவோம்னு எனக்கு பயமா இருக்குன்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப வானத்துல நிலா ரெண்டா பிரியுது. அதே நேரம் பக்கத்துல இருக்கிற ஒரு டெலிபோன் பூத்துல போனும் ரிங் அடிக்குது. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹீரோக்கும் அதே மாதிரி போன் கால் வருது. அவனும் போய் அட்டன் பண்றான். அதுல பேசுறது அந்த விடா ஸ்டோர்ல இருக்கவன் தான். அவன் ஹீரோ கிட்ட உன்னுடைய ஜேர்னி சீக்கிரமா முடிய போகுது, நாளைக்கு நீ திரும்ப வர்றதுக்கான கடைசி நாள்ன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஹீரோ இந்த மாதிரி நேரத்துல திரும்ப வர சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கான்ட்டு கண் கலங்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். விடா ஸ்டோர்ல இருக்கிறவனுக்கும் நிலைமை புரியுது. ஆனா நாளைக்கு ஹீரோ திரும்ப வரலன்னா அதுக்கப்புறம் ஹீரோ திரும்ப வரவே முடியாது. அதனால ஃபியூச்சர்ல ஈச்சானுடைய பையனா ஹீரோ இல்லாம கூட போயிடலாம். இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஹீரோக்கு என்ன செய்யறதுனே புரியல. இப்படியே அவன் தூக்கத்துல இருந்து கண் முழிச்சு பார்க்க பால் அவங்க கிட்ட வந்து ஈச்சானுடைய சர்ஜரி நல்லபடியா முடிஞ்ச விஷயத்த சொல்றான்.
சொல்றான். ஹீரோவும் ஈச்சானுடைய பெட் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது, என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதோட உங்களுக்கு காது கேட்கலன்றதுக்காகலாம் நான் அப்படி உங்ககிட்ட பேசலப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்கப்பா, நான் இங்க இருந்து வேற சீக்கிரமா போயிடுவேன்னு அழுதுகிட்டு இருக்கான். இப்படி அடுத்த நாள் ஆகுது. ஈச்சான் கண் முழிச்சு அவனுடைய பெட்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவும் தூக்கத்துல இருந்து ஈச்சானை பார்த்துட்டு ஈச்சான் ஈச்சான்னு கூப்பிடுறான். ஆனா ஈச்சானுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல, ஏன்னா அவனுக்கு காது கேட்காம போயிடுச்சு. ஹீரோ ஷோல்டர்ல கைய வச்சதுக்கு அப்புறம் தான் ஈச்சான் திரும்புறான். அது மூலியமா ஹீரோக்கும் ஈச்சானுக்கு காது கேட்காம போயிடுச்சுன்ற விஷயம் புரிஞ்சு போயிடுது. அப்ப ஈச்சான் ஹீரோ கிட்ட, எனக்கு என்னன்னே தெரியலடா, எந்த ஒரு சத்தமும் எனக்கு கேட்கல, நான் பேசுறது கூட எனக்கு கேட்க மாட்டேங்குதுறான்னு அழுகுறான். பாட்டியும் விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க ஈச்சான் கிட்ட பேசும்போது அவனுக்கு காது கேட்காம போயிட்டு இருக்குன்ற விஷயம் புரிஞ்சு போய், உனக்காடா இப்படி ஆகணும், ஒரு பூச்சிக்கு கூட நீ விரோதம் நினைச்சது கிடையாது, என் பேர மாதிரி நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்தது கிடையாதுன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஈச்சானால அவங்க பாட்டி அலறத சுத்தமா பார்க்க முடியல. அழாதீங்க பாட்டின்னு சொல்லி அவனும் அழுதுகிட்டு இருக்கான். அப்ப பாட்டி, உனக்கு என்னடா காது தண்டா கேட்கல, நான் என் காதை கொடுக்குறேன்டா, என் கண்ணு வேணும்னா கூட கொடுக்குறேன், என் ஹார்ட் வேணுமா அதை கூட நான் உனக்காக கொடுக்குறேன்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கிறத ஹீரோவால பார்க்க முடியல. இதுக்கு காரணமான அந்த கார் டிரைவரை கொலை பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி கோவமாங்கிறது கிளம்புறான். அப்ப எதிரில் எண்ணியும் வந்து அவனை தடுத்து, எங்க போய்கிட்டு இருக்க, இந்த நிலைமைக்கு ஈச்சானை கொண்டு வந்தவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ண போறேன், அப்படிலாம் நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் வரேன், ஆனா அவனை பிடிச்ச விஷயம் ஈச்சானுக்கும் பாட்டிக்கும் தெரிய வேணாம்னு நினைக்கிறேன், ஏன் இப்படி சொல்ற, நம்மளுக்கு தெரிஞ்சவன் யாராச்சும் இந்த வேலையை பார்த்தானா என்ன? ஆமா, ஈச்சான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த பிரின்சிபலுடைய பையன் ஜோதான்ற விஷயத்த சொல்றா. அதே நேரம் சங்கோடைய வீட்டுல அவளுடைய அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சங்கோடைய அப்பா பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளிநாட்டுக்கு எங்கே போறாரு. அந்த இடத்துல எக்கச்சக்கமான பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் போல. அங்க நீயும் வரையான்னு சொல்லி சங்கு கிட்ட எழுதி கொடுத்துட்டு ஈச்சான் கொடுத்த அந்த சைன் லாங்குவேஜ் புக்ல இருந்து சில சைன் லாங்குவேஜை கத்துட்டு பண்ணி காட்டிட்டு இருக்காரு. சங்குக்கு இவர் பண்றது புரியலன்னு நினைச்சிட்டு அந்த புக்கை பார்த்துட்டு மறுபடியும் செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. இவர் இப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோ கிட்ட இவர் கேட்ட மாதிரியே சங்கு இப்ப இவரை பார்த்து சிரிச்சுட்டா. அதோட அவருக்கு ஹீரோ சங்குடைய ஸ்மைல் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம் எல்லாம் நினைச்சு பார்த்து சங்குடைய சிரிப்பை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. சங்கம் அந்த பிசினஸ் ட்ரிப்புக்கு அவர் கூட வர்றதா சொல்லி ஒத்துக்கிறா. அப்போ அவருடைய கார்டா இருக்கிற ஷின்னு மூலியமா ஈச்சானுக்கு நடந்த ஆக்சிடென்டும் அந்த ஆக்சிடென்ட பண்ணது ஜோன்ற விஷயமும் தெரிஞ்சு போயிடுது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஜோவும் இவனுடைய கார் முன்னாடி ஈச்சான் தான் வந்து விழுந்தா மாதிரி போய் சொல்லி அந்த பக்கமா திருப்பி கூட பாக்குறான். போலீஸ் அவனை விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ உள்ள வந்த ஹீரோ அவனுடைய சட்டையை புடிச்சிட்டு, வேணும்னே தான்டா பண்ண, நான் ரோட்டோடைய ஓரத்துல இருந்தேன், நீ தான் காரை திருப்பிட்டு என்ன இடிக்க வந்த, என்ன காப்பாத்த போய் தான் இப்ப ஈச்சானுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, உன்னால தான்டா ஈச்சான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, உன்னை கொலை பண்றவன்டா, இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வண்டி வந்தன்னு வெயி, சத்தியமா உன்னை கொலை பண்ணுவேன்னு கத்திட்டு இருக்கான். என்னையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் என்கியோல் பார்த்து பேசு, பிரச்சனை பெருசாயிடும்னு சொல்லி அவனை தடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போலீஸும் ஹீரோவை தடுத்து வெளியே கூட்டு போயிடுறாங்க. அப்ப என்னையும் அவங்கிட்ட இன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் போறதுக்கான கடைசி நாள்ன்ற விஷயத்த பத்தி சொல்லிட்டு, நான் போறதா முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஈச்சான் இந்த நிலைமையில தனியா விட்டு என்னால போக முடியாது, என்னாலதான் ஈச்சானுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி திரும்ப ஃபியூச்சருக்கு போக முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்னையும் நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது, நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஃபியூச்சர்ல ஈச்சானுடைய வாழ்க்கை மாற போறது கிடையாது, அதனால திரும்ப ஃபியூச்சருக்கு போறது தான் சரியா இருக்கும்னு சொல்றா. ஆனா ஹீரோ, நான் இங்க வந்துமே என்னால எதுவுமே மாத்த முடியல, யாருடைய வாழ்க்கையும் என்னால மாத்த முடியல, யார் சொன்னா எதையும் நீ மாத்தலன்னு, சாகர முடிவுல இருந்து என்னுடைய வாழ்க்கையை இப்படி சந்தோஷமா மாத்தினது நீதான், சங்கோடைய வாழ்க்கையை அந்த பிரின்சிபல் கிட்ட இருந்து காப்பாத்தினதும் நீதான், நீ எல்லாமே பண்ணிட்ட என்கியோல், இதுக்கு மேல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எதுவுமே இல்ல, பிரதர் உன் அப்பாவுடைய இந்த ஆக்சிடென்ட் எழுதி வச்சிருந்தால, இதை எப்போ உங்க அண்ணன் கிட்ட காட்ட போறேன்னு நான் கேட்டப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா, என்கியோலுடைய ஷோல்டர்ல அவனுடைய ஃபேமிலி பாரம் அதிகமா இருக்கு, அது எப்ப குறையுதோ அப்ப இதை நான் அவன் கிட்ட சொல்லுவேன்ற மாதிரி சொன்னான். அவன் சொன்னது உண்மைதான், நீ இன்னமும் ஃபேமிலியுடைய பாரத்தை ஷோல்டர்ல போட்டு வச்சிட்டு இருக்க, நடந்து முடிஞ்சதை எப்பவுமே நம்மளால மாத்த முடியாது என்கியோல், அதனால உன் ஃபேமிலியுடைய பாரத்தை இறக்கி வச்சிடு, உனக்காக ஃபியூச்சர்ல ஈச்சானு சங்கு என்வோனு எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க, அதோட உனக்காக அந்த உலகத்துல நானும் காத்துட்டு இருப்பேன்னு சொல்றா. ஹீரோ அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோ, நீயும் திரும்ப போற மாதிரி இருந்தா நைட்டு 9 மணிக்கு என்ன எங்க வீட்டாண்ட வந்து பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதே நேரம் சங்கம் அவங்க அப்பா கூட பிசினஸ் ட்ரிப்புக்காக போறதா இருக்கால, அந்த விஷயத்த ஃபேக்ஸ் மூலியமா எழுதி ஈச்சானுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல ஈச்சானோ அவனுக்கு காது கேட்காத நினைச்சு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதோட சங்கோடைய அப்பா சங்க வெளிநாட்டுக்கு பிசினஸ் ட்ரிப்புக்காக கூட்டு போறாருல, அவ திரும்ப கொரியாக்கு வரமாட்டான்ற விஷயத்த ஷின்னு கிட்ட சொல்லி இந்த விஷயம் சங்குக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈச்சானுடைய ஹாஸ்பிட்டல் செலவு, காலேஜ் செலவுன்னு எல்லாத்தையுமே நாமளே பாத்துக்கலாம், அந்த ஜோவோடைய கேஸ்ல யாராச்சும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருன்னு ஷின்னு கிட்ட
கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் பிரின்சிபலும் அவளுடைய பொண்ணும் கொரியால இருந்து வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்காக இருக்காங்க. அப்ப இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்து இப்ப டாக்ஸ்ல சில குளறுபடிங்கெல்லாம் பண்ணிருக்கா போல, அதனால இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போறதுக்கு உங்களை பேன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படியே நைட் ஆகுது. என்யூ திரும்ப ஃபியூச்சருக்கு போறதுக்காக எல்லா பொருளையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுடைய வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குது, திருடன் தான் வந்துட்டானு சொல்லிட்டு கையில பொருள் எடுத்துட்டு அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கா. போய் பார்த்தா அங்க இருக்கிறது வேற யாரும் கிடையாது, சேக்கியாங் தான். சேக்கியாங்கும் பொருளை வச்சுட்டு திருடன் நினைச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்கா போல. இவள மாதிரியே எதிரில இப்ப இருக்கிற என்யூவை பார்த்ததும் பயங்கர ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. என்யூவோ இப்ப சேக்கியாங் இவளை பார்த்துட்டால, அதனால வேற வழி இல்லாம என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்க உங்களுடைய பொண்ணு தான். இப்ப நீங்க என்ன பார்த்துட்டதுனால நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களை தத்தெடுத்த அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஹானாவுடைய வாழ்க்கையை என்னைக்கும் என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க. அதோட தைரியமா உங்க உண்மையான அப்பா கிட்ட எதுக்கு என்ன தனியா விட்டு போனீங்கன்னு கேளுங்க. அவர் கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு இந்த தடவை பதில் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம உங்களால ஹானாவுடைய வாழ்க்கையை எப்பவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்களா இருக்கும் போதுதான் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. ஏன்னா நீங்களா இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியான ஆளு. அதோட இனிமே உங்களுடைய வாழ்க்கையை நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இப்ப நீங்க தாராளமா போலான்னு சொல்றா. சேக்கியாங் இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கண்கலங்கி நின்னுட்டு இருக்கா. ஆனா அவள மாதிரியே எதிரில இருக்கிற எண்ணியை பார்த்துட்டால, அதனால ஒரு மாதிரி பயந்தாங்க வந்து ஓடி போயிடுறா. ஒரு பக்கம் ஹீரோவும் திரும்ப போலான்னு முடிவு பண்ணிட்டான். போறதுக்கு முன்னாடி விவாவை பார்க்கலான்னு அவருடைய கடைக்கு வரான். அங்க வந்து அவர்கிட்ட சின்ன வயசுல இவனுக்கு பண்ண எல்லா உதவிக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஆனா விவாக்கு ஒண்ணுமே புரியல. அவரும் ஈச்சானுடைய அந்த கேசட் எடுத்து கொடுத்து இதுல இருக்கிற மியூசிக்கை கேளு, அதுவும் கடைசி வரைக்கும் கேளு, இந்த மியூசிக் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவா அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். உங்களுடைய உடம்ப நல்லா பாத்துக்கோங்க, அதுலயும் முக்கியமா உங்களுடைய ஹார்ட்டை நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த தடவை உங்களை நான் பர்சனலா மீட் பண்ணி பாய் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன். அதோட உங்க பொண்ணு விஷயத்துல தைரியமா ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், எப்பயாச்சும் ஒரு தடவை உங்களுடைய கடைக்கு வெளியில ஒரு பையன் அழுதுட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா அவனை உள்ள கூப்பிட்டு அவனுக்கு பால் கொடுங்க. ஏன்னா அவனுக்கு காஃபியை விட பால் தான் ரொம்ப பிடிக்கும்னு இவன் சின்ன வயசுல விவா கூட இருந்த எல்லா விஷயத்தையும் இன்டைரக்டா சொல்லிட்டு போயிடுறான். விவாவும் இவன் என்ன பேசிட்டு போறானே புரியாம இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஈச்சானுடைய அந்த கேசட்டை போட்டு கேட்கறான். அதுல ஈச்சான் அவனுக்காக ஒரு மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான்ல, அந்த மெசேஜை கேட்கறான். இந்த பாட்டை கம்ப்ளீட்டா முடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ண என்கியோலுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையில நீ எனக்கு பாட்டுக்காக மட்டும் எப்பவும் உதவி பண்ணதில்ல, நான் கஷ்டமா இருக்கும் போது குழப்பமா இருக்கும் போதுன்னு எல்லா டைமும் நீ எனக்காக இருந்திருக்க. என்னுடைய பையனு நீ என்கிட்ட போய் கூட சொல்லியிருக்க. ஆனா எனக்கு என்னமோ நீ எனக்கு அப்பா மாதிரி இருந்திருக்குன்னு தான் தோணுது. எனக்கு மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் உனக்கு அப்பாவை பிறக்கணும்டான்ற மாதிரி பேசி வச்சிருப்பான்ல, அதை எல்லாத்தையும் கேட்டு கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல்ல ஈச்சானை பார்க்க வரான். ஈச்சானோ இவன் எங்கேயோ கிளம்புறான்றது புரிஞ்சு போய் எங்கடா போற, வீட்டுக்கு போறியா இல்ல ஃபியூச்சருக்கு போறியா, ஏன்னா நீ தானே என்கிட்ட ஃபியூச்சர்ல இருந்து வந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த. அப்புறம் எனக்கு ஃபியூச்சரை நினைச்சு தாண்டா ஒரு மாதிரி கியூரியஸா இருக்கு. நான் காலேஜுக்கு போவனா இல்ல பேண்ட்ல தொடர்ந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பனா, என் பாட்டிக்கு தொல்லையை கொடுத்துட்டு ஒரு நல்ல பேரனா இருப்பனா, இல்ல எனக்கு ஃபியூச்சர்ல காதாச்சும் கேட்குமான்னு சொல்லிட்டு கண்கலங்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல வாழ்க்கை இருக்கு, உங்களை நேசிக்கிற உங்களுடைய மனைவி இருக்காங்க, உங்களை மதிக்கிற உங்களுடைய 2 பசங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஈச்சானுக்கு எதுவுமே கேட்கல. அவனும் நீ ஏதோ சொல்ற ஆனா எனக்கு எதுவுமே கேட்கலன்னு அழுவுறான். ஹீரோவும் சைன் லாங்குவேஜ்ல உங்களுடைய சத்தியத்தை மறந்துடாதீங்க, நீங்க என்னுடைய அப்பாவா இருக்குன்னு சொல்லிருக்கீங்கன்னு சொல்றான். ஈச்சானோ ஓ நீ அப்படின்னா அந்த சீடியை கேட்டியா, சரி இங்க வான்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிட்டு, நான் இப்படி ஆனதுக்கு காரணம் நீனு மட்டும் எப்பவும் நினைச்சிடாத, அந்த குற்ற உணர்ச்சி உனக்குள்ள இருக்கவே கூடாது, விபத்துக்கள் நடக்க தாண்டா செய்யும், அதுல நாம என்ன பண்ண முடியும், உன் முகத்துல இப்ப இருக்க அந்த குற்ற உணர்ச்சி எப்ப போகுதோ அப்ப என்ன திரும்ப வந்து பாரு, இப்ப நீ தாராளமா போடான்னு சொல்லி அழுகுறான். ஹீரோவும் அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ என்யூவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரா. என்யூ அவனுக்காக ஒரு விஷயத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு, ஆனா நான் ரொம்ப தூரம் போகணும், அதனால உனக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன், உன்னை 28 வருஷத்துக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல பாக்குறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஏன்னா இவ பாஸ்ட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட்ல இருந்து தானே வந்தா, அதனால இப்ப ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஆனா போற வழியிலேயே பெட்ரோல் காலி ஆயிடுது. அதோட நிலாவும் 2ஆ பிரிய ஆரம்பிக்குது. இத பார்த்த என்யூவும் நாசமா போச்சு, லேட் ஆகுது, யாராச்சும் இங்க இருக்கீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ண யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் பாஸ்ட்டுக்கு அந்த லைப்ரரி உள்ள இருந்து தானே வந்தான், அதனால இப்ப அந்த லைப்ரரி முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற கடைங்களுடைய ஒவ்வொரு லைட்டும் டப்பு டப்புன்னு ஆஃப் ஆகுது. வானத்துல இருக்கிற நிலாவும் 2ஆ பிரியுது. அந்த நேரம் அங்க ஒரு கடையோட லைட் ஆன் ஆகுது. அது விடா ஸ்டோர் தான். ஹீரோ உள்ள போறான். அந்த விடா ஸ்டோர்ல இருக்கிற ஆளும் அவனுக்கு டீயை போட்டு கொடுக்க, ஹீரோ அவன்கிட்ட அவன் கொடுத்த அந்த ஸ்லிப்பை கொடுத்து என்னுடைய கிட்டார் திரும்ப வேணும்னு கேட்கறான். அவனும் கிட்டார் எடுத்து கொடுக்குறான். ஹீரோவா அந்த கிட்டாரை பார்த்துக்கிட்டு நீங்க யாருன்றது தான் எனக்கு இது வரைக்கும் புரியல, ஆனா நான் இதை கேட்டாலும் எப்படியும் நீங்க எனக்கு பதில் சொல்ல போறது கிடையாது, சரி ஓகே நீங்க கொடுத்த டீக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிட்டாரோட கடையுடைய கதவை திறந்துட்டு வெளியே போறான். அப்ப அவனுக்கு விவாவுடைய குரல்
கேக்குது. இவனும் பயங்கர அதிர்ச்சியில திரும்பி பாக்குறான். அங்க உள்ள நின்னுட்டு இருக்கவன் இவனுடைய கண்ணுக்கு விவாவா தெரியுறான். விவா அவன்கிட்ட உனக்கு குழப்பமா இருக்கிற நேரத்துல காயினை டாஸ் பண்ணி போடுன்னு நான் சொன்னல, அந்த விஷயத்த மறந்துடாத, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த கடையோடைய கதவும் க்ளோஸ் ஆகுது. இப்ப ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா 2023ல ஜிங்சங் ஃபேமிலியோடைய கெஸ்ட் ரூம்ல இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நாம எப்படி இங்க இருக்கோம்னு யோசிச்சுக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வரான். வந்து பார்த்தா அங்க வால்ல தங்களுடைய அப்பா கூட இவன் அவனுடைய பிரதரு இவனுடைய அப்பா அம்மானு எல்லாருமே இருக்க மாதிரியான போட்டோவை பாக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நாம ரொம்ப ரிச்சா இருக்கும் போலேன்ற விஷயம் புரியுது. அப்ப அவன் என்யூக்கு கால் பண்ண பாக்குறான். ஆனா அப்படி ஒரு நம்பரே இல்லன்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் வருது. இவனும் குழப்பத்தோட சேக்கியாங்குடைய வீடு இருந்துச்சுல அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா வேற யாரோ இருக்காங்க. இவனுக்கு என்னன்னே புரியல. என்யூ ஏன் இங்க இல்லன்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்க இருந்து வெளியே வரான். அப்ப ரெண்டு பொண்ணுங்க இவனை பார்த்துட்டு நீங்க என்கியோல் தானு சொல்லி போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அதோட அங்க எக்கச்சக்கமான பொண்ணுங்க வந்து இவனை போட்டோ எடுக்க துரத்துறாங்க. இவனும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்ப பிளாக் கலர் வேன்ல இருந்தவனுங்க கையை காட்டி கூப்பிடுறானுங்க. ஹீரோவும் ஓடி போய் உள்ள ஏறிட்டு பார்த்தா அது உள்ள இருக்கிறது வேற யாரும் கிடையாது. இவன் பிரசன்ட்ல ஸ்பைன் 9 ஒரு பேண்ட்ல இருந்தால அதான் 3 பேர் கூட அவனுங்க தான் அது உள்ள இருக்கானுங்க. அதுவும் பயங்கர ரிச்சா ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவனுங்க கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவனுங்க கூட பேசும்போது தான் இவனுக்கு விஷயம் புரியுது. இவனுங்க வெளிநாட்டுக்கு டூர் போறானுங்க. அதுவும் ஜின்னுடைய கான்செப்ட்ல இவனுங்க எல்லாருமே சப்போர்ட்டிங் பேண்டா பெர்ஃபார்ம் பண்ண போறானுங்க. அதோட ஹீரோ இன்னும் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கான். இந்த டூருக்கு பர்மிஷன்லாம் வாங்கிட்டேடா ஸ்கூல்லன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப இவனுங்க அந்த டூருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஈவென்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறானுங்க. இப்ப ஹீரோவோட அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு வரானுங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு இவன் எவ்வளவு ஃபேமஸான ஆர்டிஸ்டா இருக்கான்ற விஷயமே புரியுது. அதனாலதான் பொண்ணுங்க எல்லாம் இவனை துரத்திட்டு கூட இருந்திருக்காங்க. அப்ப அங்க அவன் என்னோவை பாத்துறான். என்னோவை பார்த்துடும் டே எப்படா இருக்கன்னு கட்டி பிடிச்சிக்கிறான். என்னோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் தூரமா நில்றா. ஆமா எதுக்கு நீ கோட் போடாம நின்னுட்டு இருக்க, இன்னைக்கு அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொன்னல, சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, அப்பா அம்மா எங்க இருக்காங்கடான்னு கேக்குறான். இப்ப அப்படியே சங்க காட்டுறாங்க. சங்கு பயங்கர ஸ்டைலிஷா கார்ல இருந்து இறங்கி வராங்க. மீடியா ஆளுங்கலாம் சுத்தி நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள ஹீரோவும் சங்கோடைய பேரை போட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு அவங்க அம்மா ஒரு பிசினஸ் உமனா இருக்காங்கன்ற விஷயமும் அவங்க எக்கச்சக்கமான அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணி சைன் லாங்குவேஜ்ல பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் புரியுது. சங்கம் அப்ப உள்ள வராங்க. ஹீரோவும் கட்டி பிடிச்சிட்டு உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் பாரு நீ ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்கு ஒழுங்கா போயிடுவேன்ற நம்பிக்கையில தான் நான் இப்ப பெர்ஃபார்ம் பண்ண ஒத்துட்டு இருக்கேன். உன்னுடைய கிரேடு மட்டும் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னுடைய பேண்டை பத்தி நினைச்சு கூட பார்க்காதன்ற மாதிரி சைன் லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேருமா உள்ள போறாங்க. உள்ள போன சங்கு 3 பேர்கிட்ட போயிட்டு சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்வோ கிட்ட அவங்களாம் யாரான்னு கேட்க என்வோவோ அவங்களாம் அப்பா கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான்னு சொல்றான். அப்பதான் ஹீரோக்கு அவனுக்கு 3 பேருமே ஈச்சான் கூட பேண்ட்ல இருந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்ற விஷயம் புரியுது. ஹீரோ அவங்க எல்லாரையும் பாஸ்ட்ல சின்ன வயசுல பார்த்தான்ல அந்த மாதிரி அவங்கள இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவங்க அப்பா என்வோ கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த என்யூ இவன் கிட்ட சொல்லிருப்பால, அவங்க எல்லாரும் என்ன பார்க்கும் போது ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க, அவங்க முகத்துல அந்த சோகத்தை பார்க்க எனக்குமே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதா சொல்லிருப்பால. அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அவங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்ற விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்படியே அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா அந்த ஈவெண்ட் ஜிங்சங்கோடைய ஒரு புது கிட்டாரை லான்ச் பண்ண போறாங்க. அந்த கிட்டாரை மேக் பண்ண மியூசிக் ஸ்கில்லோட ஹெல்ப் பண்ணால் வேற யாரும் கிடையாது, ஈச்சான் தான். ஈச்சான் இப்போ ஜின்சங் கம்பெனில ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. ஈச்சானை வெல்கம் பண்றாங்க. அவரும் வராரு. அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கர அப்ளாஸ் பண்ணி அவரை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அங்க கொடுத்திருக்கிற அந்த ஈவெண்ட் புக்கை பாக்குறான். அதுல ஈச்சான் அங்க எந்த காலேஜ்ல சைன் லாங்குவேஜ படிச்சு முடிச்சாங்களோ அதே காலேஜ்ல தான் இவரும் படிச்சு முடிச்சிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். ஈச்சான் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சைன் லாங்குவேஜ்ல நான் என்னுடைய லைஃப்ல ஒரு பொண்ணுடைய மனசை திருடுறதுக்காக ஒரு பேண்ட் ஆரம்பிச்சு பெர்ஃபார்ம் பண்ண இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே பேண்ட் மூலியமா டாமினேட் பண்ணலான்னு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா காது கேட்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்தேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்ற ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தேன். வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற ஒரு விளிம்புல நின்றுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும்ன்ற அந்த முடிவுல இருந்து நான் விட்டு கொடுத்துட்டேன். 18 வருஷமா நான் எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துல இருந்து கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 28 வருஷமா எதுவும் கேட்காம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கேன். ஆனா இப்ப கடைசியா ஒரு வழியா அந்த அழகான பொண்ணுடைய மனசை ஜெயிச்சிட்டேன்னு சங்க பத்தி சொல்றாரு. சங்கு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈச்சான் லான்ச் பண்ண போற அந்த புது கிட்டாரை எடுத்து வச்சுட்டு லைட்டா வாசிக்கிறாரு. மக்கள் எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஈச்சானும் வாசி முடிச்சுட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய அந்த பேண்ட் ஆளுங்க எல்லாருமா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். மாஜு ஹீரோ கிட்ட வந்து இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ஹீரோவும் மாஜுன்னு பேரை சொல்லி கூப்பிடுறான். மாஜு இப்ப ஹீரோவுடைய பாஸ், அதோட அவனுங்க பேண்டோடைய மேனேஜர். மாஜுவும் நான் என்ன உன்னுடைய ஃப்ரெண்டா, உன்னுடைய பாஸ் எப்படி பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, சரி சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வா, என் ஃப்ரெண்டோடைய பையன்
பையன்றதால உங்ககிட்ட தன்மையா நடந்து பண்ணலாம் எதிர்பார்க்காதுன்னு சொல்றான். ஹீரோவும் ஓகே சார்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரெடியாக போறான். அப்போ அவன் வழியில அவங்க அப்பாவை தனியா மீட் பண்றான். அவனுடைய கண்ணுக்கு ஈச்சான் இப்போ ஸ்கூல் ஏஜ்ல இருந்த மாதிரி தெரியறான். ஈச்சானும் அப்பா இன்னைக்கு பாக்குறதுக்கு எப்படா இருக்குன்னு கேக்குறாரு. ஹீரோ போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு உங்களுடைய ப்ராமிஸை காப்பாத்தினதுக்கு நன்றிப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஈச்சான் நான் உன்னுடைய அப்பாவா இருக்கணும்டான்னு சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயத்தை வச்சுதான் இப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஈச்சானுக்கு ஒன்னும் புரியல. ஹீரோவும் நான் ரெடி ஆயிட்டு வரம்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவசரமா ஓடுறான். அப்ப அவனுடைய பேக்ல இருந்த ஈச்சான் ரெக்கார்ட் பண்ண அந்த கேசட் கீழே விழுந்துருது. ஈச்சான் அந்த கேசட் எடுத்து அந்த கேசட்ல இந்த பாட்டு உனக்காகன்னு எழுதி இருக்கிறத பார்த்ததும் இது அந்த கேசட்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவா அவனுடைய பேண்ட் ஆளுங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஈச்சானுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனுங்க ஸ்கூல் டேஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதோட அவனுங்க என்கியோல பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்களை ஞாபகப்படுத்துது, ஆனா யாருன்னு தாண்டா ஞாபகம் வரலன்னு பேசிட்டு இருக்கானுங்க. பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஈச்சான் ஒரு மாதிரி விஷயம் தெரிஞ்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் அந்த கேசட்டை பார்த்தார்ல, அது மூலியமா இவருக்கு என்கியோல பத்தின விஷயம் ஞாபகம் இருக்கு போல, அதனாலதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவானுடைய பேண்ட் ஆளுங்களும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி பாட்டை முடிக்கிறானுங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஒன்ஸ் மோர்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த கூட்டத்துல என்யூ மாதிரி யாரோ வெளியே போற மாதிரி பாக்குறான். இத பார்த்த அவன் கிட்டாரை போட்டு பின்னாடியே ஓடுறான். வெளியே போய் பார்த்தா யாருமே இல்ல. ஹீரோ ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். அப்ப பின்னாடி இருந்து என்ன என்கியோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க நிக்கிறது என்யூ தான். ஹீரோ அவகிட்ட போறான். அவளும் என்னப்பா நம்ம ரெண்டு பேரும் பார்த்து 28 வருஷம் இருக்குமா, என்யூ நீ திரும்ப வரலையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, நானும் நான் திரும்ப வரமாட்டேன்னு தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன். சரி இப்ப வந்துட்டு எதுக்கு என்ன பார்க்காம திரும்ப ஓடிட்ட? அட நான் ஓடலாம் கிடையாதுப்பா, நீ வேற யாரையாச்சும் எதிர்பார்க்கறியான்னு பார்த்தேன். அப்பதானே வேற யாருக்காகவும் நீ வெயிட் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்பவும் உன் கூட இருக்க முடியும், அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆனா நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு எதிர்பார்க்கல. அதோட நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோவும் டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். இப்படியே ஹீரோவும் என்யூவும் பிரசன்ட்ல ஒன்னாயிடுறாங்க. அப்படியே என்யூ பிரசன்ட்டுக்கு எப்படி வந்தான்ற விஷயத்தை தான் காட்டுறாங்க. என்யூடைய வண்டி பெட்ரோல் இல்லாம நின்று போயிட்டு இருக்கோம்ல, அவ கூட யாராச்சும் இருக்கீங்களா ஹெல்ப் பண்றதுக்குன்னு கூப்பிட்டு இருந்திருப்பா. அப்ப அங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் டிராக்டர்ல வந்திருப்பாரு. அவர் மூலியமா தான் என்யூ வேகமா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு விடா ஸ்டோருக்கும் போயிருப்பா. உள்ள போனதும் அவசரமா வந்ததால அங்க இருக்கிற டீ எடுத்து குடிச்சிட்டு என்னுடைய செல்லவை கொடுங்க இந்தாங்க ஸ்லிப்னு குடுக்குறா. அவனும் என்னமா அவசரப்படுற, கொஞ்சம் உட்காரு ரெண்டு பேரும் பேசுவோம். இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் வேகமா போய் எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாக்கணும், எங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிய சில கேள்விங்களும் இருக்கு, அதோட பிரசன்ட்ல இன்னொரு ஆளை பார்க்கணும், ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் செல்லவை எடுத்து கொடுக்க அவளும் போறதுக்கு முன்னாடி அவனை கட்டி பிடிச்சிட்டு நீங்க கொடுத்த இந்த அருமையான ட்ரிப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தான்னு சொல்றா. தாத்தான்னு கூப்பிட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த விடா ஸ்டோர்ல இருக்கிற அந்த ஆள் எங்க ஏஜ்ல இருக்கிற விவாவா இருப்பாரோன்னு தோணுது. இவளும் இப்ப உங்களாலதான் என் ஏஜ்ல இருக்கிற எங்க அம்மாவை நான் பார்த்தேன், உங்களால எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் திரும்ப போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமா இருக்கேன், ஆனா எப்படியும் நானும் எங்க அம்மாவும் ஆர்கியூ பண்ணிட்டே தான் இருக்க போறோம்னு நினைக்கிறேன். சரி நான் இப்ப கிளம்புறேன் பாய்னு சொல்றா. இவனும் ஒரு மாதிரி கண்காலங்கி நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்யூ அந்த கடையில இருந்து செல்லோட வெளியே வந்திருப்பா. இப்படிதான் அவ 2023க்கு வந்திருக்கா. அதோட இப்படியே இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பர்சனலா எனக்கு இந்த டிராமா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதோட மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.